வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் வந்து ஒரு ரூஃபோட பிளான் எப்படி டிரா பண்றது அப்படிங்கறத பத்தி சொல்ல போறேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து சாம்பிளுக்கு வந்து ஒரு பிளான் வந்து டிரா பண்றேன். பிளான் இருந்தால் தான் ரூஃப் பிளான் வந்து நம்ம டிரா பண்ண முடியும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சும்மா டிரா பண்றேன். சரிங்களா? இப்போ 20 சென்டிமீட்டருக்கு நான் ஒரு வால் கொடுத்துட்டேன். சின்ன சிம்பிளாட்டு ஒரு பிளான் தான், பெரிய பிளான்லாம் கிடையாது. சரியா? ஒரு 300 நான் வந்து சென்டிமீட்டரில் ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட யூனிட்ஸ் வந்து மேக்ஸிமம் நான் வந்து சென்டிமீட்டரில் தான் ட்ரா பண்ணேன். சரி, ஓகே, இதை நம்ம வந்து டிலீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பெட்ரூம் மாதிரி எடுக்கிறேன். அதுக்கப்புறம் இதே சைஸில் பின்னாடி வந்து ஒரு கிச்சன் மாதிரி எடுக்கிறேன். சரியா? சரி, இப்போ திரும்ப வந்து ஒரு டாய்லெட் எடுக்கிறேன். இந்த டாய்லெட்டுக்கு ஒரு வால் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பெட்ரூம் எடுக்கிறேன். அந்த பெட்ரூமுக்கு ஒரு வால் கொடுக்குறேன். சரி, ஓகே, இதுக்கு இவ்வளோ போதும். தென் இதில் சின்னதாக ஒரு ஸ்டேர் கேஸ் எடுக்கிறேன். சரியா? அந்த ஸ்டேர் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 180 நான் கொடுக்குறேன். 180னா 90 லேண்டிங், அந்த மாதிரி நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம். இது ரஃப் பிளான் தான். சரியா? ஸோ நான் டோர்லாம் கொடுக்க போகிறது கிடையாது, டோர் விண்டோஸ் இந்த மாதிரிலாம். தென் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு பெட்ரூம் நான் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு வால் திக்னஸ் கொடுக்குறேன் நான். இப்போ இதுக்கு வந்து ஒரு சிட் அவுட் வேணும். ஸோ நான் சிட் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீட்டர் கொடுக்குறேன். தென் அதுக்கு ஒரு காலம் கொடுக்குறேன். இவ்வளோதான் பிளான். சரி, இப்போ இது வந்து சிட் அவுட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை, எனக்கு வந்து பிளான் கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஸோ சின்னதாக போட்டுறோம். இதில் வந்து ஒரு 90 சென்டிமீட்டருக்கு ஒரு டோரோட ஸ்பேஸ் விட்டுக்கிட்டு ஒரு வால் வந்து ப்ரொவைட் பண்ணும். சரிங்களா? சரி, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிட் அவுட். ஓகேயா? இப்போ இது சிட் அவுட். சரிங்களா? இந்த சிட் அவுட் இதில் தான் நிறுத்தணும்லாம் கிடையாது. இப்போ இதுக்கு வந்து ஒரு ஹேண்டில் கொடுப்போம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் கொடுப்போம். ஓகே, இப்போ இதுதான் பிளான். சரியா? சும்மா ரஃபாக ட்ரா பண்ணாதான், ரொம்ப நல்லாலாம் இல்லை, சும்மா பிளான் பண்ணியிருக்கேன். சரியா? நம்ம உங்களை புரிகிறது வேண்டி இந்த டாய்லெட்டில் ஒரு 90 50 டாய்லெட் அவ்வளோ லெந்தியால் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஓகே, இவ்வளோதான். சரியா? இப்போ இதுக்கு ஒரு டோர் இருக்குது, இதுக்கு ஒரு டோர் இருக்குது. இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உங்களுக்கு ரஃபாக சொல்லி தரனால வந்து பெருசாக இதில் ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. இப்போ இது வந்து எனக்கு இப்போ இது சிங்கிள் ஃப்ளோர் பிளான் தான். சரியா? இது வந்து ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஃப்ளோர் பிளான் தான். இதுக்கு நம்ம ஒரு ரூஃப் பிளான் ட்ரா பண்ணணும். சரியா? ரூஃப் வாட், அதாவது ஸ்லோப்டு ரூஃப். சரிங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிளானோட அவுட் லைனை அப்படியே எடுத்துக்கோங்க. சரிங்களா? பாலி லைன் வச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ செலக்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? தென் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை அப்படியே காப்பி பண்ணிடுங்க. ஒரு ஈஸி மெத்தட் தான். ஜஸ்ட் இந்த பிளான் நான் ட்ரா பண்ணுறது ஒரு 5 நிமிஷம் கூட ஆகிருக்காது ரஃபாக ட்ரா பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஃபர்ஸ்ட் வந்து ஷேட் மீன்ஸ் சன்ஷேட் நம்ம கொடுப்போம் பாருங்க. அதோட திக் லென்த்து நம்ம வந்து 2 அடி கொடுப்போம், 3 அடி கொடுப்போம், 1 மீட்டர் வரைக்கும் கொடுக்கலாம். பெரிய பெரிய பங்களாவெல்லாம் 1 மீட்டர் வரைக்கும் கொடுக்கலாம், தப்பில்லை. பணம் நிறைய இருந்துச்சுன்னா அப்படி கொடுக்கலாம். ஸோ நம்ம ஒரு 2 அடினா ஒரு 60 சென்டிமீட்டர். சரியா? தென் இதுக்கு வந்து சின்னதாக ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. சாரி, ஒரு
கலர் கொடுத்துக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்க. இதுக்கும் ஒரு கலர் கொடுத்துக்கோங்க, நான் இதே கொடுத்துக்கிறேன். சரியா? தென் வந்து உள்ளாடி ஒரு 15 சென்டிமீட்டருக்கு இது பண்ணுங்க. இப்போ இது வந்து இதுக்கு நான் வந்து ஒரு டிஃப்ரெண்டான கலர் கொடுக்குறேன். ஓகே, டிஃப்ரெண்ட் இல்லை, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும் சம்டைம்ஸ் இது. ஓகே, திரும்பவும் 15 அடிங்க, அடிச்சுக்கிட்டே வாங்க, ஒரு தப்பு இல்லை. இந்த 15 நான் கொடுத்தேன் பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் 20, 30, 50 எல்லாம் கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா அலைன்மெண்ட் மாறி போகும். சரியா? கொஞ்சம் கொஞ்சமாக செலக்ட் பண்ணி, ஓகே, அவ்வளோதான். சரி, இப்போ இது வந்து என்ன சொல்கிறது, ரூஃபோட இதான் ரூஃப்னு வச்சுக்கோங்க. இனி ரூஃப் பிளான் போடணும். சரியா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லைன் அப்படியே எடுத்துக்கோங்க, எடுத்து இங்கேருந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சரியா? இதோட கார்னர் எங்கே இருக்குதோ அங்கே தான் கரெக்டாக கொண்டு வைக்கணும். சரியா? ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் இருக்குது. ஸோ இப்போ இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இது, எண்ட் பாயிண்ட் இது. அதுக்கப்புறம் இதோட இங்கேருந்து வரும் பாருங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இது, எண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது. இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இது, இதோட எண்ட் பாயிண்ட் இது. அதுக்கப்புறம் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இது, எண்ட் பாயிண்ட் இது. தென் வந்து இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் வந்து இங்கே வரையும் வரும். சரியா? இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இது, எண்ட் பாயிண்ட் இது. இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இது, எண்ட் பாயிண்ட் இது. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணாலே போதும், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். சிம்பிள் மெத்தட், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சரியா? அதுக்கு நான் வந்து கேரண்டி. தென் இங்கே விட்டுட்டேன் பார்த்தீங்களா, கரெக்டாக பார்க்கணும், இல்லைன்னா இங்கே அது வந்து மிஸ் ஆகி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சரி, அவ்வளோதான். தென் இங்கே இருந்தால் பார்த்தீங்களா ஒன்று இருக்குது. இப்போ ஒரு வாட்டி கூட பார்ப்போம் எங்கேயாச்சும் மிஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு. பண்ணலை. சரி, இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது. இப்போது நான் இதை கட் பண்ணுறேன். இந்த ஒரு வாட்டி கூட நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். இப்போது இது எதுவுமே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணலங்க, பாருங்கள், அந்த ஜாயினில் தான் கொண்டு எடுத்துட்டேன். ஆனால் எனக்கு பிளானட் வேணும் அது. அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இதை இந்த லைன் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. சரியா? அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை அப்படியே ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. இதை ட்ரிம் பண்ணி இதை ட்ரிம் பண்ணுங்க. இப்போ நான் ட்ராப் பண்ணது சரியா இல்லையான்னு இதில் தெரியும். இப்போ இந்த லைனை அப்படியே கொண்டாங்க பார்ப்போம், கரெக்டாக வந்து நிற்குது பார்த்தீங்களா. நான் ட்ராப் பண்ண தப்பு அப்படின்னா அது இந்த மாதிரி அர்த்தம் ஆஃப் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி போகும். சரியா? ஸோ நான் இப்போ வந்து கரெக்டாக ட்ராப் பண்ணியிருக்கேன். ஓகே, அவ்வளோதான். தென் அதுக்கப்புறம் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. தென் இதை எவ்வளோத்தையும் பார்த்தீங்களா வந்துடுச்சு. தென் இதை எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணி அதே மாதிரி சேம் மெத்தட், ஒரு பிரச்சனை இல்லை, அப்படி சிம்பிளாக முடிச்சிடலாம் நம்ம. ஓகே, பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க. பார்த்தீங்களா, இங்கே இது பண்ணிட்டோம் நம்ம. இப்போ எல்லாம் கரெக்டாக நம்ம வந்து பண்ணிட்டோமா அப்படின்னு செக் பண்ணலாம். ஓகே, ஏகദേശம் நம்ம வந்து கரெக்டாக பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா, இதை அப்படியே செலக்ட் பண்ணி இந்த லைன் வரையும் வாங்க. இது வால் லைன், நம்ம வந்து அவுட்லைன் இந்த அவுட்லைன் எடுத்தோம் பார்த்தீங்களா, இதுதான் இந்த லைன். இதை டெலிட் பண்ணக்கூடாது. நம்ம உள்ளாடி ஆஃப்செட் அடிச்சு பாருங்க, அதை மொத்தமாக எரேஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ டிலீட் பண்ணி விட்டுருங்க. இதுதான் ரூஃப் பிளான். சரியா? இது ரூஃப் பிளான் இல்லை, நம்ம வந்து திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இது வருமா, இது வரும். தென் அவ்வளோதான், இது வரும். வேறு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? நம்ம தேவைன்னா இதை வேணும்னா டிலீட் பண்ணலாம். சரியா?
அதை டிலீட் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். இது ஷேடு இது வால் அப்படின்ட்டு. சரியா, இதுதான் ரூஃப் பிளான். சரியா, இந்த பிளானோட ரூஃப் அதாவது ஸ்லோப்டு ரூஃப் வந்து இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இதுதான் நம்மளோட அவுட்புட்டு. சரிங்களா, இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நாம் படிச்சிருக்கோம், அதாவது சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம், டிப்ளமா இருக்கலாம், ஐடிஆர் இருக்கலாம், பிடெக்காக இருக்கலாம், எம்டெக்காக இருக்கலாம், எம்ஏ இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம். சரியா, நமக்கு இது எப்படி ட்ராப் பண்ணணும் அப்படின்னு தெரியும். ஸோ நமக்கு ஒரு கிளைண்ட் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு வேணும், இந்த மாதிரி ஒரு ஸ்லோப்டு ரூஃப் ப்ராஜெக்ட் வேணும், அதை நாம் எங்கே பண்ணுவோம், கான்ட்ராக்டர்கிட்ட கொடுப்போம். ஸோ அந்த கான்ட்ராக்டர் வந்து கொத்தனார்கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு. கான்ட்ராக்டர் கூட இது தெரியாது. ஸோ அவருக்கு வந்து ரூஃப் பிளான்னா என்னன்னு கூட தெரியாது, இந்த மாதிரி தான் ட்ரா பண்ணணும். அவர் ஆட்டோகட் பற்றி தெரியாமல் இருக்கலாம், சம்டைம்ஸ் அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாம் இதே மாதிரி ஒரு பிளானை இது அலைன்மெண்ட் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு தெரியும். சரியா, நமக்கு இதே ஷேப்பில் தான் வரும். பார்த்தீங்களா, இந்த சிட் அவுட்டுக்கு இதான் ரூஃப், இந்த பெட்ரூமுக்கு இது ரூஃப், இந்த பெட்ரூமுக்கு இது ரூஃப். சரியா, இதோட டோட்டலுக்கு இங்கே இருந்து இப்படியே வரும். சரியா, இதான் ஃப்ரெண்ட்ஸ். சரியா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ நல்ல வீடியோஸ் எல்லாம் நான் வந்து டெய்லி அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் உங்களுக்காக. ஓகேங்களா, தேங்க்யூ. அடுத்த நாளைக்கு சந்திப்போம்.